ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆதியாகமம் 21 அதிகாரம் 17 வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 21 verse 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளையை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். Dear child of God, you might be worried about your child who is not doing well in his education or in her education. You might be worried about your children's future because there are many layoffs going all around the world. But the Lord God says, do not be afraid. The Lord heard the voice of the child. ஆகாரே, பயப்படாதே, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாருக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. ஆகார் நினைத்தால் இந்த பிள்ளை செத்து போய்விடும் என்று சொல்லி, அந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க கூடாது என்று சொல்லி, அந்த பிள்ளையை தூரத்துல ஒரு அம்பு எய்கிற தூரத்துல போட்டுவிட்டு இவள் தனியாக கண்ணீரோடு நிற்கிறாள். Hagar lost all her hope. She thought this child would die. I don't want to see this child dying by my own eyes. So I would throw him just a little far away from me and I will cry unto the Lord. That was the heart's plan of Hagar. The same way she did it. But the Lord saw the cry of Hagar. The Lord heard the voice of the child who was crying for no water. The Lord is the one who is Jehovah Jireh. He supplied what was needed at that point of time to the child. கர்த்தர் அந்த குழந்தையுடைய சத்தத்தை கேட்டது மாத்திரமல்ல, அந்த குழந்தையுடைய தேவையை சந்தித்தார். Today, God is listening to your prayers. God is listening to your child's cry. And he supplies whatever is needed. He opened the eyes of Hagar so that she was able to see the fountain or springs of water at the same desert where she was crying. Even today, God is going to open your eyes. You are going to see the marvelous things of God in your life. And you are going to glorify God in your life. God is going to supply your need. God is going to wipe away all your tears. In verse 20, the word of God says, the Lord God was with the child. தேவன் பிள்ளையோட இருந்தார் என்று 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்க பிள்ளையுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்க பிள்ளையோடு இருப்பார். கவலைப்படாதீங்க, நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிள்ளைகளை குறித்ததான கவலையோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என்று நினைக்கிற சூழ்நிலையில கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்தரும். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். அவர்கள் நம்பிக்கையை நீர் உயிர்ப்பியும். அவர்களுடைய தேவைகளை சந்தியும். அவர்களுக்காக ஒரு துறவை உண்டாக்கியறலும். அவருடைய கண்களை திறந்தறலும். உடைய மகத்துவங்களை காண உதவி செய்தறலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.